வேர்ல்டு ஃபுல்லா ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் ஆன் பண்ணணும்னு நினைச்சா கூட ஆன் பண்ண முடியல. பிஎஸ்ஓடின்னு சொல்லப்படுற ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் தான் காட்டிட்டு இருக்கு. 1600க்கும் மேற்பட்ட ஃபிளைட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிட்டு மக்கள் டிராவல் பண்ண முடியாம மாட்டிட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க பிக் ஸ்கிரீன், ஆட்டோமேட்டிக் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. பேங்க்குக்கு போனா பேங்கோட நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆகல, ஏடிஎம் ஒர்க் ஆகல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ்ல CrowdStrike அப்படிங்கிற கம்பெனி கொடுத்த செக்யூரிட்டி பேட்ச் தான் காரணம். சோ அதை பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. இந்த இஷ்யூ அரைஸ் ஆனோன்னு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல தான் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. எந்தெந்த நிறுவனங்கள் CrowdStrike ஆன்டிவைரஸை யூஸ் பண்றாங்களோ அவங்களோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல தான் ப்ராப்ளம் வந்திருக்கு. இது வந்து ஒரு நார்மலான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தானே, ஸோ எப்படியும் ஒரு நாள்ல 2 நாள்லயோ ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனா இதனால பல ஆயிரம் கோடி லாஸ் ஆயிருக்கு. உலகத்திலேயே அதிகமா பணம் புழங்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் இதனால அடி வாங்கியிருக்கு. இது இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் பூரா நிறைய பேர் இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலா ஒருத்தரோட கம்ப்யூட்டர் இருக்குன்னா ஏதாவது ஒரு ஆன்டிவைரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு Avast ஆன்டிவைரஸோ இல்ல K7 ஆன்டிவைரஸோ இல்ல விண்டோஸ்ல டிஃபால்ட்டா இருக்க விண்டோஸ் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸோ இன்ஸ்டால் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஒரு ஆயிரக்கணக்கான விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ற ஏர்லைன்ஸ்லயோ ஐடி கம்பெனிலயோ அப்படி ஒவ்வொரு கம்ப்யூட்டரை இன்ஸ்டால் பண்ணி மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரலா ஒரு இடத்துல ஆன்டிவைரஸை இன்ஸ்டால் பண்ணி அதை எனேபிள் பண்ணிப்பாங்க. அந்த கம்பெனி பேர் தான் CrowdStrike. இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கும் பல முறை அப்டேட் பண்ணுவாங்க செக்யூரிட்டி த்ரெட்டுக்காக. அப்படி லேட்டஸ்ட் செக்யூரிட்டி பேட்சை அப்டேட் பண்ணும்போது இந்த CrowdStrikeல ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆக விடாம தடுத்து பிஎஸ்ஓடின்னு சொல்லப்படுற ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் ஸ்கிரீனை வந்து காட்டுது. நம்ம லேப்டாப் ஒரு ஹார்ட்வேர், நம்ம ஹார்ட்வேருக்கு மேல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், அதுதான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு மேலதான் வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம லேப்டாப்பை ஆன் பண்ணும்போது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் லாகின் ஆகும். ஸோ லேட்டஸ்டா கொடுத்த CrowdStrikeோட செக்யூரிட்டி பேட்ச் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஆன் பண்ணும்போது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆகாம தடுக்கிறதுனால அந்த பிஎஸ்ஓடி ஸ்கிரீன் வந்து அங்கேயே ஸ்ட்ரக் ஆயிட்டு நிக்குது. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த CrowdStrike கம்பெனி அந்த செக்யூரிட்டி பேட்சோட ஃபிக்ஸை டிப்ளாய் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப விண்டோஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது இந்த இஷ்யூ எல்லாமே ரிசால்வ் ஆயிடும். என்னதான் ரிசால்வ் ஆனாலும் பலாயிரம் கோடி லாஸ் ஆனது தான் வேர்ல்டுக்கு. அது வந்து வேர்ல்டுலயே பிக்கெஸ்ட் சாஃப்ட்வேர் அவுட்டேஜ்னு இதை தான் சொல்லுவாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.